அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூனிட் 1 யூனிட் 2க்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் போட்டுட்டோம். யூனிட் 3ல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு பார்ட்டு போட்டிருக்கோம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்னு. இதை வந்து பார்ட் 2 அதோட கண்டினியூஷன் இது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூனிட் 3யை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் நல்லா படித்து முடிச்சுட்டு இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பரையும் பார்த்து வச்சிட்டிங்கன்னா 1 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது கண்டிப்பாக அது டஃப்பாக தான் இருக்குது. ஏன்னா லாங் கேப்பு, நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ் ஒரே மாதிரி பண்ண முடியாது. லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு இருக்கும், நிறையா டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது இதையே ஃபோக்கஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூனிட் கவர் பண்ணிவிட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து டஃப்பாக தான் இருக்கும், ரொம்பவே குழப்பமாக தான் இருக்கும். அதே இது வந்து நீங்கள் செகண்ட் டைம் தேர்ட் டைம் எழுதும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். அது இதுதான் அதோட ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு காரணம் பார்த்திங்கன்னா கேப்பு, ரெண்டாவது காரணம் பார்த்திங்கன்னா நம்ம பல வேலைகளுக்கு நடுவில் இதையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தினால இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே ஏற்படுறதா. இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ நீங்கள் அதை பார்த்து நம்ம படிச்சிட்டோம், ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணும்போது நம்மளால் வந்து ஆன்சர் கொண்டு வர முடியல அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் செகண்ட் டைம் தேர்ட் டைம் அதே கொஸ்டினாக இருந்தாலும் பரவாயில்ல, அதே கொஸ்டின் நம்மளுக்கு எந்த ஆப்ஷன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுனாலும் பரவாயில்ல, அந்த ஆன்சரை கொண்டு வரக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஆன்சரை கொண்டு வரக்கு ட்ரை பண்ணி அந்த ஆன்சரை கொண்டு வந்துடுங்க. அப்படி கொண்டு வந்துட்டிங்கனாவே நம்ம வந்து ஜெயிச்சிட்ருக்கோன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து ரீகால் பண்ணிடலாம். லெஜெண்ட்ரிஸ் லீனியர் ஈக்குவேஷன், இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்லாம் நோட் பண்ணி 1 மார்க்ஸ்க்கு பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்ம் an ax plus b power n d power n y by dx power n plus அடுத்து இங்கே என்ன n minus 1, இங்கே n minus 1, இங்கே n minus 1, n minus 1, அந்த மாதிரி மாதிரி ப்ளஸ் எக்ஸட்ரா இப்படியே போயிட்டே இருந்தால் கடைசி என்ன ஆகும்? a1 ax plus b dy by dx ஆயிரும் இல்லையா? ப்ளஸ் அடுத்து என்ன வரும்? a0 y மட்டும் வரும், ஈக்குவல் டு f of x டினோட் பண்ணோம்னா வேறு a b an minus 1 up to a0 இதெல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா? Our constant is called legendary linear equation. இதை 1 மார்க்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பராமீட்டர். கன்சிடர் த ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்ம். ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்ம் இந்த மாதிரி ஃபார்மில் ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம். dy by dx plus p of xy equal to q of x. அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க 1 மார்க்ஸ்க்கு. y of x equal to v of x integral q of x by v of x dx plus c integral q of x by v of x dx plus c. அடுத்தது partial differential equations are those which involves one or more partial derivatives இருந்ததுன்னா, இப்போ p வந்து டோ z பை டோ எக்ஸ், q வந்து டோ z பை டோ y அப்படின்னா அடுத்து வந்து PQRSTன்னு ஞாபகம் வச்சுங்க. டோ z பை டோ எக்ஸ் டோ z பை டோ y, அடுத்து இன்னொரு டைம் பண்ண டோ ஸ்கொயர் z பை டோ எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் மிக்ஸ் ஆகி வருது, அப்போ டோ ஸ்கொயர் z பை டோ எக்ஸ் டோ y. அடுத்து வந்து ஒய்யே 2 டைம்ஸ் வருது, அப்போ டோ ஸ்கொயர் z பை டோ ஒய் ஸ்கொயர். PQRST. p வந்து டோ z பை டோ எக்ஸ், இது டோ z பை டோ ஒய்னு வச்சுக்கோங்க. இது இதோட அடுத்த இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வருது. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இதை இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. நடுவில் ஒரு எஸ் பார்த்திங்கன்னா 2 வரும் ஞாபகம் வச்சுங்க, எக்ஸும் வரும் ஒய்யும் வரும், அந்த மாதிரி எழுதணும் ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா partial differential equation are those which involves one or more partial derivatives. அதாவது வந்து partial differential equation வந்து one or more partial derivatives-உம் வச்சு வரும் அப்படிங்கிறதா இது. இதில் வந்து இசட்டுங்கிறது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன்னா இசட் வந்து என்னது? டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த டினாமினேட்டரில் வர எக்ஸு ஒய் எல்லாம் என்னென்னு சொல்லுவோம்? இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இது டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்னென்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது a solution of a partial differential equation is a relation between the dependent and independent variables that satisfies the differential equation. இது வந்து ஈஸி தான். அதாவது solution of partial differential equation is relation between dependent and independent variable that satisfies the differential equation. அடுத்தது complete integral. A solution containing as many arbitrary constant as there are independent variable is known as complete integral. அதே இது a solution obtained by giving a particular values to the arbitrary constant is in a complete integral is called particular integral. இது ரெண்டுமே 1 மார்க்ஸ்க்கு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
A solution containing as many arbitrary constants as there are independent variables is known as complete integral. A solution obtained by giving particular values to the arbitrary constant in a complete integral is called particular integral. அடுத்தது, let f of x, y, z, p, q equal to 0 be the partial differential equation whose complete integral is pi of x, y, z, a, b equal to 0. The eliminating a, b between pi of x, y, z, a, b equal to 0. Then dou by dou a equal to 0, dou by dou b equal to 0 when it exists is called a singular integral. The general solution of the partial differential equation PB plus QQ equal to R is f of u, v equal to 0. F is an arbitrary function. U of x, y, z equal to C1 and v of x, y, z equal to C2 form two independent solutions of the equation. In the equation format ஞாபகம் வச்சுக்கோங்க. dx by p, dy by q, dz by r. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. z equal to pi 1 of y plus m1x plus pi 2 of y plus m2x plus etc. pi n of y plus mnx. ஆப்ஷனை பார்த்தோன்னே நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, the complete solution f of d, d dash equal to f of x, y. அப்போ x equal to என்ன போடுவோம்? cf plus pi. இல்லை pi எப்படி போடுவோம்? 1 by f of d, d dash f of x, y. particular integral. இந்த important result என்ன ஞாபகம் வச்சுங்க, நிறையா வாட்டி படிச்சிட்டோம். e power xனா 1 plus x by 1 factorial, x squared by 2 factorial, x cube by 3 factorial etc. அதே மாதிரி காமா எண்ணுக்கு ஃபார்முலா நிறையா வாட்டி படிச்சிட்டோம். இன்டெக்ரல் 0 to infinity e power minus x, x power n minus 1 dx. அதே மாதிரி காமா n plus 1னா n காமா n, காமா ஹாஃபுங்கிறது ரூட் பை. இந்த மூணையுமே வந்து ரிசல்ட் மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இது ரெண்டும். இது தெரிஞ்சால் தான் நம்ம டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். இன்டெக்ரல் e power ax sin bx dxனா e power ax by a square plus b square a sin bx minus b cos bx. இதே இது காசு வரும்போது ப்ளஸ் வரும் ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து a cos bx plus b sin bx. இந்த ஏயும் பியும் மாறி வரும் ஞாபகம் வச்சுங்க, ப்ளஸ் வரும். அடுத்து இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? sin cube theta sin 3 thetaலேருந்து கொண்டு வருவோம் இல்லைங்களா? அந்த மெத்தட் 1/4 3 sin theta minus sin 3 theta. இதே மாதிரி cos cube thetaனா 1/4 cos 3 theta plus 3 cos theta. இது லாப்லாஸு e power minus at f of t dt equal to f of s. நிறையா வாட்டி படிச்சிட்டோம். இதெல்லாம் 1 மார்க்ஸ்க்கு டக்குன்னு பார்த்தோன்னா ஞாபகம் வருது பார்த்திங்களா? நம்ம படித்தனால ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி இதெல்லாம் ஃபார்முலா பார்த்திங்கன்னா நம்ம லாப்லாஸில் வீடியோஸை பாருங்கள். லாப்லாஸ் ஃபுல்லாகவே ஒரு சம் விடாமல் லூக் அண்ட் கார்னர் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். அதில் இந்த ஃபார்முலாலாம் நிறைய வாட்டி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது, லாப்லாஸில் பாருங்கள். ஒன் டைம் வந்தால் எஸ் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் 0 போடுவோம். இங்கே எஃப் டபுள் டாஸ் வந்துச்சுன்னா எஸ் ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ எஸ் ஸ்கொயர் எல் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஸ் எஃப் ஆஃப் 0 மைனஸ் எஃப் டாஸ் ஆஃப் 0. இது அதே மாதிரி பவர் என் ஜென்ரலாக வச்சு போட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது e power minus atனா 1 by s plus a போடுவோம். s plus a greater than 0. e power at வந்ததுன்னா s minus a போடுவோம். அதே மாதிரி cos h வந்ததுன்னா s by s square minus a square. sin வந்ததுன்னா a by s square minus a square. அதே இது cos at வந்ததுன்னா
எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். இது 2 கனெக்ஷன் இருக்குது, இது 2 கனெக்ஷன் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு மறக்காது. இல்லைனா இது 2 ஒன்றா படிச்சுக்கோங்க, இது 2 ஒன்றா படிச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம். இது 2 ஒன்றா படிச்சிங்கன்னா எஸ் பைன்னு போடுவோம், ஏ பைன்னு போடுறீங்க. அதே மாதிரி இங்கே எஸ் பை ஏ பைன்னு போடுறோம். இங்கே டினாமினேட்டர் வந்து மைனஸில் வரும், இங்கே டினாமினேட்டர் ப்ளஸில் வரும். ஹெச் வந்தால் மைனஸ் வரும், ஹெச் வந்தால் டினாமினேட்டர் மைனஸ் வருது, ஹெச் வரலைன்னா டினாமினேட்டர் ப்ளஸ் வருது. அப்படி ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இது ஜென்ரல். டி பவர் என்னா n ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் n + 1. அப்போ எல் ஆஃப் ஒன்றுனா என்ன போடுவோம்? n இருக்க இடத்துல 1 போடுவீங்க. அப்போ n இருக்க இடத்துல 1 போட்டால் என்ன ஆயிரும்? 1 ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் 1 + 1. அப்போ 1 ஃபேக்டோரியல் 1, அப்போ 1 பை எஸ் ஸ்கொயர் எல் ஆஃப் டி, டி பவர் 1. கரெக்டுங்களா? எல் ஆஃப் டீனா டி பவர் 1 தான் அர்த்தப்படும். அப்போது எண்ணுக்கு இடத்துல 1 போடுங்க. அதே மாதிரி தான் எல் ஆஃப் 1னா அப்போ 1 பை எஸ் வரும். இது அதே மாதிரி டி பவர் ஹாஃப்னா என்ன வரும்? காமா ஹாஃப், காமா n + 1 போடுவோம். அப்போ 1/2 + 1, இப்போ 3/2 வரும், பை எஸ் பவர் 3/2. அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஹாஃப் இதை வெளியே இது எல்லாமே நம்ம வந்து லாப்லாஸில் சொல்லி கொடுத்துருக்கோம். இது எப்படி காமா 3/2னா எப்படி எழுதுறது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ காமா 3/2னா இதுலேருந்து 1 குறைக்கணும், அதான் அர்த்தம். இதுலேருந்து 1 குறைக்கணும். அப்போ என்ன வரும்? 1/2 காமா ஹாஃப். இதுலேருந்து 1 குறைச்சி போடணும், அவ்வளோதான். பை எஸ் பவர் 3/2. திரும்ப காமா ஹாஃபை போட்டேன். காமா ஹாஃபுங்கிறது √π. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இங்கேயே படித்தோம் இல்லைங்களா? ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காமா ஹாஃப் வந்து √π. இதை வந்து ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டி எல்லாத்தையுமே நம்ம போட்டு பார்த்து கொண்டு வர முடியாது. இங்கே போனால் நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கெல்லாம் நம்ம டேரெக்டாக நம்ம ரிசல்ட் தெரிஞ்சால் தான் நம்ம டைம் வந்து சேவ் ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. காமா ஹாஃப் வந்து √π. இந்த ஹாஃப் வந்து இந்த 2 கீழே வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ காமா 3/2னா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதை 1 குறைச்சிக்கணும். இதில் 1 குறைச்சா 1/2 வரும். 1/2 காமா ஹாஃப். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு பாருங்கள், காமா ஹாஃப் பை எஸ் பவர் ஹாஃபு, காமா ஹாஃபு √π. அவ்வளோதான். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ்னா எல் ஆஃப் எஃப் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு 1/a எஃப் ஆஃப் எஸ் பை ஏ. அதே மாதிரி எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ்னா எல் ஆஃப் டி எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு டி/ds ஆஃப் எஃப் ஆஃப் எஸ். ஸோ இதனால் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம லேப்லாஸில் படித்தது தான் இப்போ பாயிண்ட்ஸ் ரிமம்பராக பார்த்துட்ருக்கோம். அடுத்தது இந்த ஃபார்முலாவை ரிகால் பண்ணிக்கோங்க. இ பவர் ஏடினா 1/s - a போடுவோம். இப்போ மேலே படித்தோம் இல்லைங்களா? காஸ் ஹெச் ஏடினா ஹெச் வந்தாலே டினாமினேட்டர் மைனஸ் வரும். அப்போ s/s² - a². சைன் ஹெச் ஏடினா a/s² - a². காஸ் ஏடி சைன் ஏடிக்கு என்ன படித்தோம்? டினாமினேட்டர் ப்ளஸ் வரும்னு படித்தோம் இல்லைங்களா? ப்ளஸ் வரும். அங்கே படித்தது தான் டேப்லெட் காலத்தில் படிக்கிறோம். அடுத்தது 1 வரும்போது என்ன பண்ணுச்சு? 1/s வந்துச்சு. டி வரும்போது என்ன வந்துச்சு? 1/s². இது ஜென்ரல் ஃபார்முலா. இதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கேட்குறது தகுந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே 1 அப்போ டி பவர் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இதை வந்து போட்டு அப்ளை பண்ண இதை போட்டுக்கலாம். இதே மாதிரி இ பவர் ஏடி வரும்போது இங்கே வந்து எஸ் இருக்கிறதுல s - a வந்துடும். இதே தான் இங்கே இ பவர் ஏடி வந்தனால எஸ்ஸோட ப்ளேஸில் -a போட்டுரும், அவ்வளோதான். இதுதான் இங்கே வரும். லேப்லாஸு அத்தனை போட்டிருக்கோம் பாருங்கள். t² வரும்போது என்ன ஆயிரும்? 2/s³ வரும். எஸ் இருக்கிற இடத்துல என்ன போடணும்? s - a போடுவீங்க. t² போடும்போது 2/s³ வரும். எஸ் இருக்கிற இடத்துல s - a போடுவீங்க. கரெக்டுங்களா?
ஏன்னா t பவர் என்ன n ஃபேக்டோரியல். அப்போ t பவர் 2னா 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் 2. இது அதே தான் ஜென்ரல். அடுத்தது e பவர் மைனஸ் ஏடி சைன் பிடினா b பை s ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதே இது காஸ் பிடி வந்ததுன்னா எஸ் ப்ளஸ் ஏ பை எஸ் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏன்னா காசு வரும்போது மேலே எஸ் போடுவோம், கரெக்டுங்களா? சைன் வரும்போது மேலே ஏ இருந்தால் ஏ போடுவோம், இங்கே பி இருக்கிறனால பி போட்டிருக்கோம். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் நிறையா இடத்துல யூஸ் பண்ணுவோம் சம் வரும்போது. t sin atனா 2as by s square plus a square the whole square. t cos atனா s square minus a square by s square plus a square the whole square. இந்த மூணை பார்த்துட்டோம்னா அவ்வளோதான். L of f of t கூட f of sனா L of f of at 1 by a f of s by a. இதுவும் மேலே பார்த்தது தான். அதே இது L of f of t கூட f of sனா தென் L of f of t போடும்போது L of t f of t போடும்போது மைனஸ் f dash of s போடுறாங்க. மைனஸ் f dash of s. சரிங்களா? அவ்வளோதான். இது வரைக்கும் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க்ஸ் கேட்கும் போது அது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை 3rd சாப்டர் படித்து முடிச்சுட்டு இதை ரீகால் பண்ணிக்கோங்க. நம்மளோட 3rd யூனிட் கிட்டத்தட்ட வந்து முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இன்னொரு 1 or 2 வீடியோஸ் தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த யூனிட் போயிடுவோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.